إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை கற்றுத்தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரிபூர்ணமான சலாமும் ஸலவாத்தும் இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுக முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து வருகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவினுடைய தினம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் நேர காலத்தோடு வந்து ஜும்மாவினுடைய கடமையை நிறைவு செய்ய வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கங்களோடு நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய எண்ணத்தை படைப்பாளன் ரஹ்மான் பரிபூரணமாக பொருந்தி கொண்டு சம்பூரணமான கூலியையும் வழங்கருள்வானாக என்கிற பிரார்த்தனையை ஆரம்பத்திலே பொழிந்து கொள்கிறேன். அன்புள்ள உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த உன்னதமான இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுடைய தலையீட்டினாலும் உருவாக்கம் கண்ட ஒரு மார்க்கம் கிடையாது. அது நபியாக இருந்தாலும் கூட அவருக்கும் அனுமதியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனிலே ஒரு சந்தர்ப்பத்தில் நபியை பார்த்து கேட்கிறான், யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், உனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கியதை நபியே நீங்கள் எப்படி ஹராமாக்குவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கேட்கிறான். நபியாக இருந்தாலும் கூட அவருடைய தலையீட்டின் கீழ் ஒரு விடயத்தை உருவாக்கலாமா என்று கேட்டால் அனுமதி கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில், இந்த தூதர் எங்கள் மீது சில வார்த்தைகளை எட்டு கட்டுவாரே ஆனால், புனைந்துரைப்பாரே ஆனால், லஅഖன்னா மின்ஹு பில் யமீனி ثم لقطعنا منه الوتين, அவரை நாம் பலத்தால் பிடித்து அவருடைய நாடி நரம்பை அப்படியே தரித்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த இஸ்லாமிய கொள்கை மார்க்கம் என்பது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொள்கை மாத்திரம். இந்த கொள்கைக்குள் எந்த ஒரு தனி மனிதனுடைய தலையீடுமே இருக்க முடியாது. நபியாக இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா வஹியாக அறிவித்தால் அதைத்தான் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்ல முடியும். நபி தவறு செய்தாலும் கூட அல்லாஹ் தஆலா கண்டித்து அதற்கு மாற்றீடு செய்த பல சரித்திரங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்திற்குள் ஒருவர் எப்படிப்பட்ட அமலை செய்வதாக இருந்தாலும் அது இபாதத் என்ற வரையறைக்குள் செய்யப்பட வேண்டுமேயானால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் மிக முக்கியமான ஒன்று கண்ணியத்துக்குரியவர்களே. ஒன்று என்ன? இஹ்லாசுன் நிய்யா. ஒரு மனிதர் செய்யக்கூடிய அமல் என்பது
அது அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இருக்க வேண்டிய ஒரு அமலாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்கிறேன் என்ற அந்த நோக்கத்தில் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். இரண்டாவது, செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதல் அதில் பிரதிபலிக்கிறதா என்பதை பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் இருக்கிறார், அவர் ஏதாவது ஒரு இபாதத்தை செய்ய போறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்யறார் சொல்லி சொன்னால், நபி வழிய பின்பற்ற இல்ல, தமக்கு நன்மை வரும் அப்படி நினைத்து ஒரு விஷயத்தை செய்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த விடயத்தை அங்கீகரிக்க மாட்டான். அது எவ்வளவு பெரிய நல்ல விடயமாக இருந்தாலும் சரி. அதுவே ஒரு விடயம் செய்யறாரு, இஹ்லாஸ் இல்ல அவருடைய உள்ளத்தில். இப்ப லுகர் தொழுகை இருக்குது, லுகர் தொழுகையே தொழணுமா இல்லையா? 4 ரக்காத்தை தொழணும். ஒரு மனிதர் நன்மையை எதிர்பார்த்து நான் 5 ரக்காத் தொழ போறேன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அது அங்கீகரிக்கப்படாது. நன்மையானே, அல்லாஹ்வை தொழுகிறது பாவமா? நன்மைதானே. ஆனா அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பெருமதி கிடையாது. அல்லாஹ் தஆலா தூக்கி வீசி விடுவார். இதுவே ஒரு மனிதர் 4 ரக்காத் தான் தொழுகிறாரு, ஆனா இன்னொரு மனிதர் பார்க்கணும் என்பதற்காக வேண்டி தொழுகிறார். இன்னையும் ஒரு இபாதத்து வாடு என்று மக்களுக்கு முன்னாடி பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் அப்படியே தொழுகிறார். அல்லாஹ்விடத்தில் அதுவும் அங்கீகரிக்கப்படாது. அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 2 விடயங்களும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு மனிதன் இபாதத்து செய்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைகளோடு இப்பொழுது நாங்கள் ذுல்ஹிஜ்ஜா மாதத்தின் 3வது பிறையில இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில காலப்பகுதியில் அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதை தொடர்ந்து பெருநாளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த 2மே நபி வழியில் அமையப்பெற வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும். யாருமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பிரகாரம் தான் இபாதத்தை செய்யணும் என்கிற விடயத்திலே பின்னால் அவர்கள் கிடையாது. எந்த இபாதத்தை செய்யறோம் நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறோம் என்கிற நோக்கத்தான் செய்யறோம். ஆனால் இதில் எப்படிப்பட்ட நபி வழி இதில் இருக்கிறது என்பதை அன்புள்ள உறவுகளே நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரஃபாவை பற்றி பேசுவதற்கு முன்னாடி நான் பெருநாளை பற்றி பேசிட்டு இறுதியில் அரஃபா பற்றி சொல்றேன். பாருங்க, நாங்க எதிர்நோக்கி இருக்கிற இந்த ஹஜ் பெருநாள், இந்த பெருநாள் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தினமாக ஏற்படுத்தி இருக்கிறான். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போறாங்க. போற நேரம் அந்த மதீனாவுல 2 வகையான நாட்கள் பெருநாளாக எடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மா ஹாதானில் யௌமான், நீங்கள் இப்படி எடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டாடுகிறீர்களே, இந்த நாள் என்னப்பா என்று கேட்ட நேரம் அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், குன்னா நல்ஹபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியா, நாங்கள் ஜாஹிலியா காலம் முதல் கொண்டு இந்த 2 நாட்களையும் மகிமைப்படுத்தி விளையாடி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தினமாக இந்த 2 தினங்களையும் நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அப்தலகுமுல்லாஹு பிஹிமா கைரம் மின்ஹுமா யௌமல் அத்ஹா வ யௌமல் ஃபித்ர். இந்த 2 தினத்துக்கும் பகரமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வேறு 2 தினங்களை தந்திருக்கின்றான். அதுதான் யௌமுல் அத்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய தினமும் யௌமுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தினமும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப முஸ்லிம்களுக்கு கொண்டாட்டம் என்று வருகிற விடயத்தில், பெருநாள் என்று வருகிற விடயத்தில் 2 தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் காட்டுகிறது. அதான நாங்க இதுவரைக்கும் பிரச்சாரம் செய்யும் பொழுது மீலாது ஒரு பெருநாள் கிடையாது, கொண்டாட்டம் கிடையாது என்று நாங்கள் என்ன செய்யறோம், மிக பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களுக்கு 3வது ஒரு பெருநாள் கிடையாது. எனவே இந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளாக இருந்தாலும், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருந்தாலும், முஸ்லிம்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற 2 தினங்களாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த பெருநாளுடைய தினம், இந்த பெருநாளுடைய தொழுகை மிக பிரதானமான ஒன்று. இந்த பெருநாளுடைய தொழுகையை எங்கே நிறைவேற்ற வேண்டும்? சஹீஹுல் புகாரி 956வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும். சஹீஹ் முஸ்லிம் 889வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும். நசாயி 3வது ஜுஸ் 187வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களில் மிக ஆதாரபூர்வமாக வந்த ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே பெருநாள் தொழுகை நிறைவேற்றினார்கள்?
அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளுடைய தினமாக இருந்தாலும், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருந்தாலும் திடலை நோக்கி வெளிப்படுபவராக இருந்தார், திடலை நோக்கி வெளியாகி போவராக இருந்தார். அப்ப தொழுகை என்கிறது பள்ளி வாசல்ல நிறைவேற்றப்படுற ஒன்று அல்ல. இந்த பெருநாளுடைய தொழுகை நமக்கு தெளிவாக வழங்குது. இப்ப இந்த முஸல்லா என்கிறது தொழும் திடலுக்கு குறிக்கப்படுகிற ஒரு சொல். இதுக்கு சிலர் வியாக்கியானம் செய்வாங்க. அன்புள்ள உறவுகளே, இது திடல்லதான் நிறைவேற்றப்படும் என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்களை உங்களுக்கு சொல்றேன். நாங்க நடுநிலையோட சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடுநிலையோட சிந்திக்கணும். அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்க புரிந்து கொள்றோம்னா நாங்க சரியா சிந்திச்சாதான் நமக்கு புரியும். பாருங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஅவ்வலு ஷைஇன் யப்தஉ பிஹி அஸ்ஸலா. நாங்க அந்த நாளில் முதலாவதாக ஆரம்பிப்பது தொழுகையை தான். இப்ப ஒரு மனுஷன் பள்ளி வாசலுக்குள்ள வாராரு. இது பள்ளியில நிறைவேற்றப்படுற தொழுகையாக இருந்தால் ஒரு மனிதன் பள்ளிக்குள்ள வாராது. முதலாவது என்ன செய்யணும்? தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழணும். அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், இதா தஹல அஹதுகுமுல் மஸ்ஜித், உங்களில் ஒருவர் பள்ளி வாசலுக்குள் நுழைகிறார், ஃபலா யஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரக்அத்தைன், அவர் 2 ரக்அத்துகள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகையை தொழாமல் உட்கார வேண்டாம் பண்ணாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப பாருங்க, இது திடலுங்கிற காரணத்தினால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்றாங்க பாருங்க. முதலாவது ஆரம்பிப்பது தொழுகைதான். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு தொழுகையும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒருவர் தொழ வேண்டிய தொழுகையும் கிடையாது என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு இதை சொன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பள்ளி வாசல்ல இடம் அந்த காலத்துல இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் திடலுக்கு எல்லோரையுமே கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைப்பாங்க. அன்புள்ள உறவுகளை, ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும். இந்த இஸ்லாத்துல ஒரு அடிப்படை இருக்குது, என்ன தெரியுமா? ஒரு உசூல். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செயலை கற்றுத் தருகிறார், ஒரு விஷயத்தை சொல்லி தர்றாரு. அதுக்கு காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அந்த காரணம் நீங்கி விட்டால் காரியத்தை செய்யலாம். உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? உங்களில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து கண்ணை விழிக்கிறார், அப்ப தூங்கினவர் எழுந்துட்டாரு. அப்படி என்றால் தான் ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ள கையை வைக்க போறாரு, இதுக்கு முன்னாடி அவருடைய கையை அவர் கழுவி கொள்ளட்டும். அவர் குளிச்ச பாத்திரம் இருக்கும், இது பெரிய பாத்திரமாக இருக்கும், அவருடைய கையை அவர் அதற்கு முன்னாடி கழுவி கொள்ளட்டும் சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் தெரியுமா? அவருடைய கை அவர் தூங்குற நேரம் எங்க இருந்தது என்பது அவருக்கு தெரியாது. நித்திரையில் அவர் எப்படி இருந்தார் அவருக்கு தெரியாது. இப்ப மனிதர் இருக்கிறார். இப்ப காரணம் இருக்குது. ஏனென்றால் ஏனென்றால் உங்களில் ஒருவர் அவருடைய கை எங்க இருந்தது அவருக்கு தெரியாது. காரணத்தை சொல்லாங்க, இதனால நீங்க கழுவுங்க. இப்ப ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? தூங்குற நேரம் நல்ல முறையில கையை ஃபுல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு ஒரு கை கிளவுஸ போட்டுட்டு தூங்குறாரு. சுத்தமா இல்லையா? காலையில எழும்புறாரு, எழும்பி இந்த கை கிளவுஸ் அப்படியே கழட்டிட்டாரு. இப்ப கை ஓட்டலாமா இல்லையா? காரணத்தை அவருடைய சொல்லி தராங்க. அவ காரணம் நீங்குகிற பொழுது ஒரு காரியத்தை செய்வதில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல தடை கிடையாது. இப்ப கேளுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாளுடைய தினத்துக்கு இடம் போதாது, எல்லாருமே நீங்க திடலுக்கு வாங்க அப்படி என்ற ஒரு காரணத்தை சொன்னாங்களா? எந்த ஒரு காரணம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இபாதத்துல கியாஸ் கிடையாது. எல்லா மதரசாவிலையும் பாடம் நடக்கும். இபாதத்து விஷயத்துல ஒரு கியாஸ் பிடிக்க இயலாது, எல்லாரும் நான் தான் படிக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இடமில்லாததுக்கு கூப்பிட்டார். எங்க வந்திருக்குது? எந்த இடத்துல வந்திருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல பெண்களும் வருவார்கள், தொழுவார்கள், சிறுவர்கள் சஞ்சலப்படுகிற அழுகிற சத்தம் கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் வேகமாக தொழுவார்கள். தொழுதுட்டு அந்த இடத்துல அதை சீர்படுத்துவார். பாருங்க, பெண்களும் வந்து பிள்ளைகளும் வர்ற அளவுக்கு இடம் இருந்துச்சு. பள்ளி வாசலுக்குள்ளேயே அம்பரிந்து அந்த வீரம் பழகிற இடம் இருந்துச்சு. அப்படி இடமாக பள்ளி வாசல் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அங்கிருந்த மக்கள் எல்லாம் தொழுகிற அளவுக்கு பள்ளி வாசல் மிக நீண்டதாக இருக்கிறதுக்கு இடம் போதுமானதாக தான் இருந்துச்சு. நாம தான் உண்ட வலிமை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த பள்ளி வாசல்ல இடம் போதாது, அதனால நாங்க போய் தொழுகிறோம் நாம காரணத்தை சொல்றோம். அன்புக்குரிய உறவுகளே, பாருங்க சஹாபாக்கள் சொல்றாங்க, இன்ன அவ்வளமா நபதஉ மின் யௌமினா ஹாதா அன் நுஸல்லி. முதலாவது ஹஜ் பெருநாளுடைய தினமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தொழுவாரு. முன்னுக்கு பின்னாடி எந்த தொழுகையும் கிடையாது, தொழுவாரு. தொழுகைக்கு பின்னாடி சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், இந்த தொழுகை இந்த நாளுக்கு பின்னாடி தொழுகைக்கு பின்னாடி நாங்கள் மீண்டு போய் நாங்கள் என்ன செய்வோம், அதற்கு பின்னாடி நாங்கள் அறுத்து பலியிடலை செய்வோம். அப்ப தொழுகைக்கு முன்னாடி அறுக்கிறது மார்க்கம் கிடையாது. அதை அறுத்து பலியிட்டார் என்ன செய்வார் சொல்லி சொன்னால், தொழுகை இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னாடி ஒரு மனிதர் அறுத்து பலியிட்டு அந்த உலகையாவை கொடுப்பாராக இருந்தால் அது வெறுமனே தர்மமாக தான் போகும். எப்போ கொடுக்கணும் தெரியுமா, தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் அவருடைய நேரமே ஆரம்பிக்குது. அப்ப நாங்க முதலாவதாக தொழுது விட்டு அதற்கு பின்னாடி நாங்கள் போய் அந்த திடல்லையே வைத்து நாங்கள் அறுத்து பலியிடுவோம். பாருங்க, பள்ளிக்குள்ள சேர்த்தாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் திடலுக்கு போனதால இந்த வேலை நடந்துச்சு. அப்ப அந்த இடத்திலேயே நாங்கள் அறுத்து பலிவிட்டோம் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் பள்ளி வாசலுக்கு வர்றதை பார்த்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சுன்னத்தான தொழுகையை கூட பள்ளி வாசல்ல தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தஜ்அலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக ஆக்காதீர்கள், வீட்டிலையும் போய் தொழுங்க. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலையும் போய் நீங்க சுன்னத்தான தொழுகையை தொழுங்க அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினாங்க. எனவே அன்புள்ள உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகை என்பது திடலில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கு பல அறிவுபூர்வமான ஆதாரங்களும் நாங்கள் பார்க்க முடிகிறது இந்த ஹதீஸ்களில் இருந்து. பாருங்க, இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த ஒரு அதானும் இகாமத்தும் கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், எங்களுடைய ஊர்களில் ஒரு வழக்காறு இருக்குது. இப்ப கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி வருது என்று சொன்னாலும் இருக்காம இருக்குது, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது. இந்த பெண்களுக்கு அந்த ஒரு ஜமாத்து நடக்கும், பள்ளி வாசல நடக்குது. முதலாவது போல பெண்களுக்கு ஒரு ஜமாத்து நடக்கும். பெண்களுக்கு ஜமாத்து முடிஞ்சாச்சா, அடுத்தது ஆண்களுக்கு நடக்கும் ஜமாத். ஒவ்வொரு மௌலவியும் அப்படி மாறி மாறி இருப்பாரு. பெண்களுக்கு ஒரு ஜமாத்து நடக்கும், ஆண்களுக்கு ஒரு ஜமாத் நடக்கும். அவங்க போயிட்டாங்கன்னா இன்னும் சில பின்னி வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஜமாத் நடக்கும். இப்படி எத்தனையோ ஜமாத்து நடந்து கொண்டு இருக்கும். அன்புள்ள உறவுகளை அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலிலே இருந்து நல்ல முறையில் தொழுது அந்த சுண்ணாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் போதிக்கிறார்கள். நாங்க ஆளுக்கு ஒரு ஜமாத்து நடத்தி இருக்கிறோம். 11 மணி வரைக்கும் சில இடத்துல தொழுகை நடக்குது. காலையில தோங்கினா 11 மணி வரைக்கும் தொழுகை நடக்குது. அதுக்கு முன்னாடியே தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா உபதேசம் ஆரம்பிக்கப்பட்டுரும். அசரத்தை முடிச்சு கேட்டா, தொழுகைக்கு முன்னாடி ஏனுங்க உபதேசம் செய்றீங்க, குத்துபா ஏன் செய்றீங்க என்று கேட்டால், மக்கள் எல்லாம் கூறதுக்காக நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆக்கள் எல்லாம் சேர்ந்து வரங்காட்டிலும் ஒரு உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள உறவுகளை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது தொழுகை தான் கண்ணியத்துக்குரியவர்களே. அதற்கு பின்னால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து நின்று மக்களை முன்னோக்கி சும்ம யன்ஸரிஃபு ஃபயகூமு முகாபிலன் நாஸ், மக்களை முன்னோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசத்தை ஆரம்பித்தார்கள். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இந்த வழக்காறு தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம் தொட்டு இறுதி வரைக்கும் இருந்தது. பாருங்க, அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிப்பு செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். மர்வானுல் ஹக்கம் அப்படி என்று சொல்றவருடைய ஆட்சி காலம் வருகிறது. ஆட்சி காலம் வர்ற நேரம் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த மனிதர் இல்லையா, அவர் வாராரு, வந்து பார்க்கிறாரு, மிம்பர் அடிச்சிருக்குது. திடல்ல தொழுவிக்கிற திடல்ல மிம்பர் அடிச்சிருக்குது. இதை பார்த்த அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, இது சுன்னாவுக்கு மாற்றமான ஒன்று. கஸீர் இப்னு ஸல்த்ங்கிறவர் இந்த மிம்பரை செஞ்சு கொடுத்திருக்கிறார், இது சுன்னாவுக்கு மாற்றமானது அப்படி என்று சொல்லியிருக்கிற நேரம் மர்வானுல் ஹக்கம் அப்படியே வாராரு. வந்து மிம்பர்ல அப்படியே ஏறாரு. தொழுகை நடத்துறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு,
எப்படி தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க, சொல்றேன். இவர் போய் மிம்பர்ல ஏறின நேரம் இந்த அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய ஆடையை பிடிச்சு அப்படி இழுக்கிற நேரம் இழுத்துட்டு விடுறாரு. இவர் அப்படி அவரை தட்டிட்டு மிம்பர்ல ஏறிட்டார். ஏறினத்தை அவதானித்த இவரு அந்த முன்னாடி உட்கார்ந்து கொண்டு கையறுச்சும் வல்லாஹி அப்படின்னார். நீங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நீங்க சுன்னாவை மாத்திட்டீங்க என்றார். அதுக்கு இந்த மர்வானில் ஹக்கமிக்கிறாரு, அவர் சொல்றாரு என்ன தெரியுமா? அபா ஸஈத், அபூ ஸஈதை நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அது ரஹபமா காலம், நீங்க தெரிஞ்சு வச்ச காலம் எல்லாம் போயிட்டு இப்ப மக்கள் எல்லாம் வேலையும் அதுவும் இதுவும் அப்படிதான் இருக்குது. அதனால நாங்க நேரத்தோடைய கொத்துமாவை செஞ்சுட்டு பின்னண தொழுகை நடத்துறோம். எங்க நடக்குது? புனிதமான பிரவேசம், புனித பிரவேசம். அண்ணாடைய மக்கா மதீனாவோட என்ன கேட்கிறானே, மக்காவுடைய மதீனாவுடைய புறம் நடக்குது இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால வந்து சஹாபாக்களுக்கு கூட நடந்திருக்குது. தவறு எங்க நடக்கும், எந்த இடத்துல நடக்கும், நடக்காம விடாது. அதுக்காக வந்து அந்த இடத்தை நாங்கள் அதை பார்த்து நாங்கள் செய்கிறோம், அதை பார்த்து நாங்க செய்யலைங்க. நாங்க எப்படி எழுதுகிறோம்? சுன்னா ஏதோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். அது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் தன் ரப்புக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்ற நிலையை அடைந்து தன் மனோவிச்சையை அப்படியே விட்டொழித்து தடுத்துக் கொண்டு இருப்பாரோ அவருக்கு தான் ஒதுங்கும் இடம் சுவர்க்கம் என்கிறான். எந்த ஜமாத்தையும் எந்த கொள்கையையும் பார்த்து போற கூட்டம் இல்லை நாம. இது பூரணமான அல்லாஹ்விடத்திலே வழிகாட்டப்பட்ட உன்னதமான கொள்கை, மிக தெளிவான ஆதாரங்கள். இறுதியாட்சியில் இருக்கக்கூடிய முடிவா கண்ணியத்துக்குரிய நாங்கள் ஆய்வு செய்து பெருநாள் கொள்கை எங்க தொழுகிறோம் என்று பார்க்கிற ஒன்றா இது? அப்படி கிடையாது. தெளிவாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நாங்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டியது. இப்படி சொன்ன நேரம் அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்ன தெரியுமா? மா அஅலமு வல்லாஹி கைரும் மிம்மா லா அஅலம். இந்த வாசகத்தை கேளுங்க. நான் எதை அறிந்து வைத்தேனோ அதுதான் சிறந்தது. நீங்க இப்ப சொல்றதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எதை வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டலின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்யறோமே இதுதான் சிறந்தது அப்படி என்று அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நீங்க பாருங்க, எத்தனையோ மனிதர்கள் என்னென்ன கோலத்திலே எல்லாம் உருவாக்குகிறாங்க. தொழுகை நடந்து கொண்டிருக்கும், நேரம் தப்பி போய்தேயும் வாரவருக்கெல்லாம் ஒரு ஜமாத், வாரவருக்கெல்லாம் ஒரு ஜமாத். பெருநாள் தொழுகை, இப்ப ஜும்மா தொழுகை இருக்குது. ஒரு மனிதர் வார லேட் ஆகிட்டு அவருக்கு வர ஜமாத் நடத்துறா, அவருக்கு வர குத்பா ஓதுறா, இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு குத்பா, ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு குத்பா. அன்புக்குரிய உறவுகளே, மார்க்கம் நம்ம மனோ இச்சையால் உருவாக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம், இறைத்தூதரின் வாழ்வியல் வழிகாட்டலின் பிரகாரம் உருவாக்கப்பட்டது. தனி மனிதன் எந்த தலையீட்டிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத உன்னதமான கொள்கை என்பதை அன்புள்ள உறவுகளே நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது எல்லா வழிகாட்டலையும் நீங்கள் தந்துட்டு போயிட்டார். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? நீங்க பெருநாள் தொழுகைக்கு ஒரு வழியால போறீங்கன்னு சொன்னால் வரும்போது இன்னொரு பாதையை நீங்கள் மாத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக்கொண்டாங்க, ஒவ்வொன்றையும் போதனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெண்களாக இருந்தாலும் உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார், நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். வீடுகளிலே மறைந்திருக்கக்கூடிய கன்னி பெண்களையும் மாத விலக்கிலே இருக்கக்கூடிய பெண்களும் திடலுக்கு வரும்படி அல்லாஹ்வுடைய தூதரினால் நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். எங்களுக்கு ஏமாப்பட்டது. அங்கிருந்த பெண்மணி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெருநாள் தொழுகையை பற்றி சொன்ன ஒரு இடத்துல கேட்கிறாங்க, எங்களில் ஒருவருக்கு இந்த அணியினத்துக்கான ஜில்பாப் தங்களை மறைஞ்சு கொண்டு வரக்கூடிய ஆடை இது இல்லன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பக்கத்துல இருக்கிறத வாங்கி அணிஞ்சிக்காவது நீங்க வாங்கினாங்க. அந்த பெண்கள், மாரவிலக்குள்ள பெண்கள் திடலுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னா தொழ மாட்டாங்க, திடலை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள், மற்ற ஏனைய வழக்கங்களில் ஈடுபடுவார்கள் என்கிற ஒரு உன்னதமான சுன்னாவை அல்லாஹ்வுடைய மார்க்கம் கற்றுத் தருகிறது. ஆகவே அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய மனோ இச்சையை தூக்கி போடுவோம். நாங்க சிந்திக்கணும், நடுநிலையாக இருந்து சிந்திக்கணும். மனோ இச்சையை வச்சு சிந்திக்க தேவையில்லை.
எங்களோட குடும்பம் வதை செஞ்சிச்சு, எங்களோட வாப்பாட பரம்பரை எல்லாம் பள்ளிதான் தொழுவிச்சு, இந்த பள்ளிதான் எங்களுக்கு முக்கியமான பள்ளி, இந்த பள்ளியை விட்டுட்டு வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி என்று பள்ளியை பிடிக்கிட்டு இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் நபிகளாருடைய சுன்னா எங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஃபபஷ்ஷிர் இபாதி, என் அடியார்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்கள். எப்படிப்பட்ட அடியார்கள்? அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல், பேசப்படுகிற விடயத்தை காது தாழ்த்தி கேட்பார்கள். ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் சொல்லப்படுவதில் சிறந்ததை அவருடைய வாழ்க்கையில் பின்பற்றுவார்கள். உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹு வ உலாயிக ஹுமுல் அல்பாப், அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுகிறான். அவர்கள் தான் உண்மையிலேயே புத்திஜீவிகள், அறிவுள்ள மக்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீங்க வீடுகளுக்கு போனால் சஹீஹுல் புகாரி 2 பெருநாட்கள் என்று தமிழ்ல மொழிபெயர்த்து அந்த பாடம் இருக்குது. எடுத்து பாஜிக்கு பாருங்க. நிறைய பேர் கையிலையும் போன் இருக்குது. இப்ப தமிழ் புகாரி முஸ்லீம் அப்ளிகேஷனாவே வந்துட்டு எடுத்து வாசிச்சு பாருங்க, பார்த்தா தெரியும். ஒவ்வொரு பாடப்படங்களையும் அழகாக போடுகிறார். புகாரி முஸ்லீம் 2 பெருநாட்கள் அழகான முறையில் மொழிபெயர்த்து போடுகிறாங்க. எனவே அன்புள்ள உறவுகளே, மனோ இச்சையை கடந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தூய்மையான நிலைப்பாட்டிலே நாங்கள் பின்பற்றுகிற ஒரு நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹு தஆலா மாற்றி அருள் பாலிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் கடைசியாக ஒரு செய்தியை சொல்கிறேன். கைஃப யஹ்தில்லாஹு கௌமன், அல்லாஹ் கேட்கிறார், கஃபரு பாத ஈமானிஹிம், இதுதான் ஈமான் என்று தெரிந்ததற்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிராகரிப்பை தேடுகிறதே, இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எப்படி நேர்வழியை காட்டுவான்? அல்லாஹ் கேட்கிற கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிதான் செஞ்சான்னு நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படிதான் இருந்தது சொல்லப்படுது. அல் குர்ஆன் இதை பேசுது, கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்குது. ஹதீஸ் இதை சொல்லுது, கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்குது. இந்த நேரம் அல்லாஹ் கேட்கிறான், நேர்வழி இதுதான், ஈமான் இதுதான் என்று தெரிந்ததற்கு பின்னாடி நிராகரிப்பை தேடுகிற கூட்டத்திற்கு அல்லாஹ் தஆலா இப்படி நேர்வழியை காட்டுவான். அவங்க நம்புறாங்க அன்னர் ரசூல் ஹக், அல்லாஹ்வுடைய தூதர் தான் உண்மையான தூதர் என்று நம்புறாரு. வஜாஅஹுல் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் அவர்களிடத்தில் வந்துவிட்டது. என்றாலும் இவர்கள் நேர்வழியை விட்டுவிட்டு நிராகரிப்பை தேடுகிறார்கள். இவர்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவான் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லிவிட்டு சொல்கிறது. வல்லாஹு லா யஹ்தில் கௌமத் தாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழி காட்ட மாட்டான். எனவே நடுநிலையான சிந்தனையோடு சிந்தித்து ஒரே ஜமாஅத்தாக திடலிலே நிறைவேற்றப்பட வேண்டிய இந்த உன்னதமான இந்த பெருநாள் தொழுகையை எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், குட்டி எல்லோரையும் சேர்த்துக் கொண்டு நாங்கள் அந்த சந்தோஷமான நாளை தொழுவோம். பள்ளி வாசல்ல போய் நின்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜமாஅத்தாக தொழுகை நடத்த வேண்டாம். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், இது சுன்னாவுக்கு முற்றிலும் மாற்றமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து அல்லாஹ்வுக்காக மாறுவோம். இதற்கு முன்னாடி நாங்கள் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். இந்த நேரத்தில் இருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். தெரியாம செஞ்சிட்டோம் அல்லது மனோ இச்சையினால் செஞ்சிட்டோம், அல்லாஹ்விட தௌபா செஞ்சிட்டு இந்த இபாதத்தை நபி வழியில் நிறைவேற்றுவோம். நாங்கள் நன்மையை எதிர்பார்க்கின்ற கூட்டம், எங்களுக்கு நன்மை வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற கூட்டம் நாங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், எந்த ஒரு சட்டத்தை ஏற்றுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் அதிகாரம் உண்டு. அவன் ஏற்றி தந்த சட்டத்திற்கு தான் கட்டுப்பட்டு நாங்கள் இபாதத்து செய்தால் தான் நன்மை. நாங்கள் ஒன்றை புதிதாக உருவாக்கிவிட்டு அதை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கூடி எதிர்பார்த்தால் வீசி எறியப்பட்ட அமலாக எங்களிடத்திலே அது வந்துவிடும் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்துணர்ந்து நடந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருநாளுடைய யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது பிறை, இதில் இடம்பெறுகின்ற இந்த பெருநாளுக்கு முன்னாடி ஒரு உன்னதமான இபாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். என்ன அது? அரஃபாவுடைய நோன்பு. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, இஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே உம்மிடத்தில் இவர்கள் பிறை தொடர்பாக கேட்கிறார்கள். இதுக்கு காலங்காட்டியாகவும் இருக்கிறது என்ற செய்தியை நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். உண்மையில் இந்த ஹஜ்ஜுக்கு காலம் காட்டி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு காலம் காட்டுங்கிறத சொல்லி நிறுத்த இல்லை. ஹஜ்ஜை அல்லாஹ் விசேஷப்படுத்தி ஹஜ்ஜுக்கு காலங்காட்டியாக இந்த பிறை இருக்கிறது அப்படி என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கப்படுகிறது, அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பது பற்றி கேட்கப்படுகிறது.
அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு நாம ரொம்பவே ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. அரஃபா என்ன எங்க இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்களே, அல் ஹஜ்ஜு அரஃபான்னாங்களே. ஹஜ் என்பது அரஃபாவில் தரிப்பதுதான் ஹஜ் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவர் அந்த கடமையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர் ஹஜ்ஜை நிறைவேறாது என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இந்த அரஃபா என்கிற இடம் எங்க இருக்குது? இலங்கையில் இருக்கிறது அரஃபா, அல்லது இந்தியாவில் இருக்கிறது அரஃபா, இல்ல ஆஸ்திரேலியாவில் இருக்கிறா, அமெரிக்காவில் எங்க இருக்குது? சவுதியில தான் இருக்குது அரஃபா. அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. அவருக்கு சௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோக்கிற நோன்பு. அரஃபாவுடைய மையானத்தை பத்தி கேட்கல, அரஃபாவுடைய மையானத்தை பத்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படல. கேட்கப்பட்ட கேள்வியை கவனிங்க. அரஃபாவுடைய நாளில் நோக்குகிற நோன்பு தொடர்பாக கேட்கப்பட்ட நேரம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது முன் சென்ற ஒரு வருடத்தினதும் பின்வரக்கூடிய ஒரு வருடத்தினதும் பாவத்திற்கு குற்றப்பரிகாரமாக அமையும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். இந்த அரஃபாவுடைய நோன்பை நாம எப்ப கண்ணியத்துக்குரியவர்களை பிடிக்க வேண்டியிருக்கிறது? சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய வாழ்நாள்ல செஞ்சது ஒரே ஒரு ஹஜ்ஜி தான். அந்த ஹஜ்ஜில இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பா நோன்பில்லையா என்ற ஒரு கேள்வி சந்தேகமாக எழுந்து விடுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பால் கோப்பை கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அதை குடிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன வழங்குது பாருங்க. இந்த அரஃபாவுடைய மைதானத்தை அடைவதற்கு முடியாதவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்குகிறது ஒரு நோன்பு. இந்த அரஃபாவுடைய நோன்பு அல்லாஹ் தஆலா இந்த அரஃபாவுடைய இந்த நாளில் மனிதர்களுக்கு நெருக்கமாக அல்லாஹ் இறங்கி வாரான். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானாம், உன்னுரு இலா இபாதி, என் அடியார்களே, வானவர்களே, நீங்கள் பாருங்கள், இவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள், என்னை தேடி பரட்டை தலையோடும் தலைவிரி கோலமானவர்களாகவும் புழுது பறிந்தவர்களாக இப்பொழுது இந்த இடத்தில் நிற்கிறார்கள். அல்லாஹ் தஆலா வானவர்களை பார்த்து சொல்லுவானாம். அப்ப பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அரஃபாவுடைய தினம் என்கிறதெல்லாம் அல்லாஹ் தஆலா இறங்கி வாரான். அப்ப நமக்கு ஒரு அரஃபா, அவங்களுக்கு ஒரு அரஃபாவா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து சொல்றானா? அன்புக்குரிய உறவுகளே, காலம் என்பது அது அப்படியே ரொட்டேஷனா வந்து கொண்டிருக்கு. இப்ப பிறையை தீர்மானிக்கிறது, இப்ப காலத்தை தீர்மானிக்கிறது, இந்த மாதத்தை தீர்மானிக்கிறது பிறை, நேரத்தை தீர்மானிக்கிறது சூரியன். இப்ப சூரியனுடைய டைமிங் பிரகாரம் நாம என்ன செய்வோம், முன்னாடி அப்படியே போயிட்டு இருப்போம், அதுக்கு பின்னாடி வருவாங்க. காலம் டிஃபரெண்ட், நாள் டிஃபரெண்ட் ஆகாது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயும் நாங்க அப்படியே அடைஞ்சு கொண்டுருவோம். அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய நோன்பை நாங்கள் சரியாக நோக்க வேண்டும். எப்ப நோக்கணும் என்கிறத நாங்க பார்த்து நோக்கணும். இந்த துல்ஹஜ் 9க்கு நாங்க நோக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வளர்ந்தது அரஃபாவுடைய மக்கள் ஒன்று கூடுறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்றா நிக்கிறாங்க, ஒன்று கூடுறாங்க. மாமா போயிருக்கிறாரு, பாப்பா போயிருக்கிறாரு, உம்மா போயிருக்கிறா, கோல் பண்ணி சொல்றாங்க, எங்க இருக்கிறீங்க? அரஃபாவா இருக்கிறோம், அரஃபாவா நாங்க இருக்கிறோம். அப்படியா? அரஃபாவில் நீங்க இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க. பார்த்ததுக்கு பின்னாடி இதில் 9 தான் எங்களுக்கு அரஃபா நாள் கண்ணியத்துக்குரியவர்கள் எப்படி தகும் என்று கேட்கிறேன். ஒரு காலகட்டம் இருந்தது, இன்னைக்கு தான் அரஃபா என்று தெரியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நாங்க இருக்கிற நேரம் நாங்க பார்ப்போம், அந்நேரம் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லை, நாங்களா பார்ப்போம். நாங்க தொழுதோம், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, அல்லாஹ் தஆலா எங்களுடைய சக்திக்கு மேலால் சோதிக்க மாட்டான், அல்லாஹ் தஆலா போதுமானவன். நாங்க தெரிஞ்சதை செஞ்சுட்டு வந்தோம். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியுது அரஃபாவுடைய நாள். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், 2.5 மணி நேரம் முன்னுக்கு போகுது, 2.5 மணி நேரம் முன்னுக்கு போகுது, அப்ப அதுக்கு என்ன செய்யறது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க, சௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்தன்று நோக்கிற நோன்பு. நேரத்தை பத்தி சொல்லல, அந்த நாளில் மக்கள் ஒன்று குழுவுகிற நாள். இது காலத்தையும் இடத்தையும் மையப்படுத்திய ஒரு இபாதத். இப்ப பாருங்க, உதாரணமா நேர வித்தியாசம் எல்லாத்திலும் இருக்குதுங்க. இப்ப ஸ்ரீலங்கால இருக்கிறோம், ஈஸ்ட் நாம கிழக்குல இருக்கிறோம், அங்க மொத்தமா அடுத்த மேல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நோக்கு மணி எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது நேரம் பாருங்க. ஒரு குறைஞ்சது 6 மணி நீக்குது. நாலு வித்தியாசம் பேசுறோம் தானே, நாம ஒரு விஷயத்தை நம்ம சரியா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப 11:56 நாங்க இங்க ஈஸ்டர்ன், அவங்க என்ன செய்றாங்க, மத்த மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க, நாம கிழக்குல இருக்கிறோம், அவங்களுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யுது, கிடைக்கப்படுகிறது. இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த 5 நிமிஷம் கெப்புக்குள்ள நாம 12 மணி 12 அடைய கூட அவங்க இப்பதான் 11:56 11:55 இருப்பாங்க. அப்ப நாலு போன் நமக்கு வரல. அப்படிக்கு இந்த சம்பவத்தில் விரைவில் அகநியத்துக்குரியவர்களே, நேரத்தை காட்டுறது சூரியன், அது கால ரொட்டேஷன் ஓட்டத்தில் அப்படியே வந்து கொண்டே இருக்கும்.
இப்ப இந்த அரஃபா என்கிறது அந்த போலதான் ஒரு சிலருக்கு காலையில அரஃபாவுடைய நாளை நாங்கள் அடைஞ்சு கொள்வோம், ஆதியில் ஒன்று கொள்கிற நாளை அடைவோம். இன்னும் சிலர் அப்பொழுது அடைய காத்துக் கொண்டிருப்பாங்க, அடுத்து அடைவாங்க. அப்படியே பின்னாடி அப்படி அடைந்து கொண்டு வருவார்கள். ஒரு நாளுக்குள் அது வந்துடும், மிங்கி போகாது. இதை விட்டுட்டு இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் 23 25 மணி நேரம் கழிச்சதுக்கு பின்னாடி அரஃபாவுடைய நாள் நாங்கள் நோம்பு நோக்கிறோம் என்றால், அன்புள்ள உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எப்படி தகும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். ஒரு சிலருக்கு மனசுல ரொம்பவே ஒரு ஆட்பறிப்பு. என்ன ஹதீஸ்ல வந்திருக்கிற வாசகம் என்ன? லைன் பக்கீது இலா காபில். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? இந்த முஹர்ரம் மாசத்துல இந்த ஆசுரா தாசுவா நோம்பு இருக்குதானே, இந்த நோம்பு நோக்கிற சகோதர சொல்றாங்க. சொல்லும்போது என்ன சொன்னாங்க? லைன் பக்கீது இலா காபில், எதிர்காலத்தில் நான் இருப்பேனாக இருந்தால், வருகிற வருடம் நான் இருப்பேனாக இருந்தால், லஅஸூமன்னல் யௌம தாஸிஅ, நான் பிறை 9 அந்த மாதத்தினுடைய 9வது நாளையும் சேர்த்து முடிவேன் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பிறைய மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, காலத்தை காட்டி மென்ஷன் பண்ணி இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த 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 அரஃபாவுடைய விஷயத்தை பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? யௌமு அரஃபா ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவை தொடர்படுத்தி சொல்றாங்க. எனவே அன்புள்ள உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ் என்பது எங்களுடைய ஊர்ல இருக்கிறத வச்சு நாங்க புறைய வச்சு எடுக்கிறது இல்லை. முஸ்தலிஃபாவோ மீனாவோ அரஃபாவோ எல்லாம் இருக்கிறது சவுதியில. எனவே அவர்கள் ஒன்று குழுவுகிற நாள் எங்களுக்கான அரஃபாவுடைய தினமாக இருக்கும் என்கிற அந்த செய்தியை இந்த சர்வ உலகமும் புரிந்து கொள்கிறது. அடிப்படையில் நாங்கள் நோன்பு நோட்போம். ஆனா இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஹாஜிகள் எல்லாம் ஒன்று குழுவுகிற நாள் தான் நாங்கள் நோன்பு பிடிப்போம். ஆனால் பெருநாள் ஒரு நாள் விடுமுறை விட்டு அடுத்த நாள் நாங்க பிடிப்போம், கொண்டாடுவோம். ஒரு பொது விடுமுறை விட்டுருவாங்க. அன்புள்ள உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துல அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்த நாள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலைஸ யௌமன் நஹர், இது யௌமன் நஹர் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். என்று கேட்ட நேரம் சஹாபாக்கள் பலா ஆமன்னாங்க. அதுக்கு பின்னாடி யௌமுன் நஹர்கள் அறுத்துப்படுகிற பெருநாள் ஈதுல் அல்ஹா என்று சொல்லுவோம், அதே போல யௌமுன் நஹர் அதுக்குரிய ஒரு பேர். ஆனா நாங்க நடுவுல ஒரு நாளை விட்டுட்டு அடுத்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்ல நாங்க பெருநாளை கொண்டாடுறோம் என்றால் இது எங்களுடைய மனோவிச்சை. அன்புள்ள உறவுகளே, எனவே கண்ணியத்துக்குரிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக ஒரு விடயத்தை புரிந்து கொள்வோம். ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கொள்ளுகிற நாள், அந்த அரஃபாவுடைய நாள், அந்த தினத்தன்று நாங்கள் இந்த நோன்பை நோட்போம். அதை தொடர்ந்து வருகிற நாள் பெருநாளுடைய தினமாக இருக்கும். அந்த பெருநாளை நபி வழியில் எப்படி நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டுமோ அந்த முறை தவறாமல் நிறைவேற்றுவோம். எங்களுடைய மனோ இச்சைகளை எல்லாம் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். நான் எப்படி இந்த ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்தங்கிற முறைமையை உட்கார்ந்து சிந்தித்து பாருங்க. பேசப்படுகிற விடயத்தை காது தாழ்த்தி கேட்டு எது சிறந்ததோ அதை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிற நல்லுள்ளம் கொண்ட உறவுகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.